சித்திரை புதுவருடம் என்றால் என்ன? சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ் வருடங்களை எமது முன்னோர்கள் 60ஆக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய வரையில் அந்த 60 ஆண்டுகளின் பட்டியல் நீள்கின்றது. படைத்தற்கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றன. பராபவ வருடத்தின் சிறப்புகள். பாக்கிய பஞ்சாங்கப்படி காலை 8:40 திருக்கணித பஞ்சாங்கப்படி 9:32 இந்த பராபவ என்கின்ற வருஷம் பிறக்கின்றது. இந்த தமிழ் வருடங்கள் 60 அந்த 60 சுற்றுவட்டத்திலே 40வது வருடமாக மலருவது இந்த பராபவ என்கின்ற வருடம். இந்த வருடப்பிறப்பு நாளிலே நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் வணங்கி மலர்கின்ற சித்திரை புத்தாண்டு பராபவ என்கின்ற இந்த பேரோடு கூடிய வருஷத்தை இன்முகத்தோடு நாமும் வரவேற்று இறையருள் பெற்று சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். மருத்து நீர் வைக்கும் நேரம். இந்த மருத்து நீரிலே தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, சீதேவியார், செங்கலநீர், விஷ்ணுகிராந்தி, அருகு, பீர்க்கு, பால், மஞ்சள், வில்வம், மிளகு, கோரோச்சனை, கோச்சலம், கோமயம், பால், திப்பிலி, சுக்கு போன்ற திரவியங்கள் எல்லாம் கலந்து இந்த மருத்தினை வைத்துக் கொள்வார்கள். அதிகாலையிலே 4:40 முதல் பகல் 12:40 வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம். ஒரு வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 மணி நேரமும் வருஷம் பிறந்த பின்பு 4 மணி நேரமும் இந்த விஷு புண்ணிய காலம் என்பார்கள். அந்த விஷு புண்ணிய காலத்திலே நாமும் மருத்தினை வைத்து ஸ்நானம் செய்து பெரியவர்களை வணங்கி புத்தாடை அணிந்து கொள்வது. புத்தாண்டுக்கான ஆடை நிறம் மற்றும் தோஷ நட்சத்திரங்கள். இந்த வருஷத்துக்கான நிறமாக சிகப்பு நிற புத்தாடை, வெள்ளை பட்டாடை அல்லது வெள்ளை சிகப்பு கலர் கலந்த ஆடைகளையும் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே எல்லா சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், சுவாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் இந்த சங்கிரம தோஷம் என்று போற்றப்படும். அந்த வகையிலே இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மருத்தினை வைத்தே ஸ்நானம் செய்து இந்த சித்திரை புத்தாண்டை நாம் இன்முகத்தோடு வரவேற்று வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். கைவிசேடம். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:47 முதல் 9:06 வரையிலும், அதன் பின்பு பகல் பொழுதிலே 11:46 முதல் 12:40 வரையிலும் இந்த கைவிசேஷம் அன்றைய தினத்திலே கொடுத்து கொள்ளலாம். மறுநாளாகிய புதன்கிழமையும் காலை 9:05 முதல் 12 வரையிலும் இந்த கைவிசேஷம். பொதுவாகவே இந்த வருஷம் பிறந்ததுமே அன்ற நாள் முழுக்க நமக்கு நல்லது என்ற நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையோடும் இந்த கைவிசேஷம் பெற்றுக்கொள்ளுகின்ற சிறப்பு, பெரியவர்களிடத்திலே ஆசி பெற்று அவர்கள் கையினாலே வாங்குகின்ற இந்த கைவிசேஷத்தை நாம் பெறுகின்ற பொழுதிலும் கொடுக்கின்றவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும். நாளை புத்தாண்டு. இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கொழும்பிலே பணிபுரிகிற ஊழியர்களும் சரி, கொழும்பில் இருக்கிறவர்களும் சரி, தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பரபரப்பு நிறைந்த கொழும்பு நகரம் சோபையிலிருந்து காணப்படுகிறது. இந்த கொழும்பிலிருந்து வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசேட பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, விசேட ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கொழும்பில் இருக்கிற மக்கள் தன்னுடைய சொந்த ஊர்கள் நோக்கி பயணிப்பதை அவதானிக்க முடிகிறது. பஸ் ஸ்டாண்ட் நல்லா செஞ்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் இலகுவாக போக வசதி இருக்குது. அடிக்கடி பஸ்ஸும் இருக்குது, அரவருக்கு ஒரு தரம் பஸ் போடுறாங்க. சரியா, நாங்கள் எட்டுன்னு போகிறோம் சார், தலைவாக்கால போகிறோம். பஸ் இருக்குது, இந்த பிள்ளைகளோட தான் வந்திருக்கோம், நிம்மதியாக போகிறோம், சந்தோஷம். புது வருஷம் நல்லா இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்கு போலிங்கில் நிற்கிறோம், பஸ் வரும்னு சொல்கிறாங்க. எட்டுன்னு போகிறதுக்கு க்ரௌட் தான் எப்போதுமே கூட இருக்கும். பஸ் அடுத்து இருக்கும். அப்புத்தலைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே வேலைக்கு இருந்தோம், இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் செஞ்சதுனால வசதியாக இருக்கிறோம், நல்லாவே இருக்குது. பார்க்க எனக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக அழகாக இருக்குது.
இன்று வரை நாளாந்தம் 1000க்கும் மேற்பட்ட பஸ்களை நாம் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். வருகை தந்த பயணிகள் எவரும் ஒரு வரிசையில் 20 நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை. நாளாந்தம் சுமார் 1,75,000 முதல் 2 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் இதுவரை இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் என நான் நினைக்கின்றேன். அவர்கள் மீண்டும் திரும்புவதற்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் இதே போன்று இங்கிருந்து மீண்டும் பஸ்களை நாம் அனுப்ப உள்ளோம். சித்திரை புத்தாண்டை வரவேற்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் மக்கள் தயாராகி வருகின்றனர். கொழும்பில் புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. இந்த பயண வியாபாரம் கடைசி தருணத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பயணம் நடந்த வியாபாரம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். நல்லா சந்தோஷமா இருக்கு. விலைகள் பரவாயில்ல வாங்கக்கூடிய இருக்கு. நல்லா புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் வவுனியாவில் பொருட்கொள்வனவில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் யாழ்ப்பாணத்திலும் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்தனர். நாளைக்கு வருஷம் அப்போ இன்றைக்கு உடுப்படுக்க வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணமே வருஷத்துல களை கட்டுதானே, விலையும் பரவாயில்லை. இப்போ எங்களுக்கு எடுக்க பொருளுக்கேற்ற மாதிரி விலை சொல்லினோம், பிரச்சனை இல்லை. மட்டக்களப்பிலும் இவ்வாறான காட்சிகள் பதிவாகியிருந்தன. போன முறை விட இந்த முறை சாமான்கள் மிச்சம் மலிவாக இருந்துச்சு. நல்ல வியாபாரம். சித்திரை வியாபாரம் இந்த முறை நல்ல வியாபாரம். சித்திரை வருஷம் நல்லா இந்த வருஷம் போய்கொண்டிருக்கு. இந்த வருஷம் நல்ல பிரச்சனை இல்லாமல் நல்லா போய்கொண்டிருக்கு. பசறை நகரிலும் இவ்வாறான காட்சிகள் பதிவாகியிருந்தன. தமிழ் புத்தாண்டுண்டா கெத்து தான், வியாபாரம் பிரமாதம். இங்குள்ள மனுஷர் சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுறாங்க. புயல்கள் ஏற்பட்டுச்சு, இருந்தாலும் கூட வியாபாரத்தில் எந்த வித பாதிப்புகளும் இல்லை. இந்த கிழமை நல்லா இருக்கு பிசினஸ், எந்த பிரச்சனையுமே இல்லை. பெருநாள் நல்லா கொண்டாடுறோம், விசேஷமா இருக்கு. தலவக்கலை நகரில் பதிவான காட்சிகளே இவை. கடந்த வருஷத்தையும் பார்க்க இந்த வருஷம் நல்லா வியாபாரம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வியாபாரமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்தளத்திலும் இவ்வாறான காட்சிகள் பதிவாகி இருந்தன. போன வருஷம் சித்திரையோடு நல்ல இந்த வருஷம் நல்ல முறையான பிசினஸ். போன முறையாவது நல்ல வியாபாரம். இந்த மாதிரி